எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம யூஐ அப்படின்னு சொல்லுவோம். யூஐ அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூஎக்ஸ் அப்படிங்கிறது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த யூஐ யூஎக்ஸ் எதில் அதிகமாக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மேஜரான யூசஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வெப் டிசைன்லேயும் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ், iOS, ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு விசிபிலிட்டி காட்டுறதுக்கு நமக்கு வந்து இந்த யூஐ யூஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். பெரிய வித்தியாசம் கிடையாது. யூஐ யூஎக்ஸுக்கும் கிராஃபிக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ இப்போது டிவைசஸ் எல்லாமே வந்து அப்கிரேடாக வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால மேஜரான இம்பார்ட்டன்ஸ் வந்து யூஐ யூஎக்ஸுக்கு கொடுக்குறாங்க. தட்ஸ் ஆல். நம்ம இன்றைக்கி அந்த யூஐ யூஎக்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய டூல், அதாவது Adobe XDன்னு சொல்லுவோம். ஸோ Adobe XD பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ரீச். ஸோ அந்த Adobe XDக்கு உண்டான ஃபியூச்சர்ஸ் என்ன, ஸோ அதில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கீழே வந்து Adobe XDயோட டைரக்ட் டவுன்லோடோட லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி எல்லாருமே பயன்பெறுங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, Adobe XDக்கும் ஃபோட்டோஷாப்புக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஃபோட்டோஷாப் அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, பிக்சல் பேஸ்டான ஒரு ப்ரோக்ராம். சேம் XDயும் பிக்சல் பேஸ்டான ஒரு ப்ரோக்ராம் தான். பட் உங்களுக்கு இல்லுஸ்ட்ரேட்டரில் எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷன் கிடைக்குதோ சேம் ஃபீல் வந்து உங்களுக்கு Adobe XDயில் கிடைக்கும். ஃபோட்டோஷாப்பில் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபீல் கிடைக்காது. உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நான் இந்த விண்டோவை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு இமேஜ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்க்ரீனோட இமேஜ். இந்த இமேஜ் வந்து நான் இப்போ ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இமேஜ் வந்து ஆக்சுவலாக நான் இப்போ ஜூம் பண்ணுறப்போ பார்த்துட்டிங்கன்னா இதோட பிக்சல் உடையும். பிக்சல் வந்து பிரேக் ஆகிறது நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு கண்டென்ட் எல்லாம் கிளாரிட்டியாக தெரியாது. ஸோ இதுவே நம்ம வந்து எக்ஸ்டியில் நம்ம ஓப்பன் பண்ணுறப்போ நமக்கு அதுக்கு உண்டான ரிசல்ட் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ வந்து ஒரு நியூ ஃபைல் நான் ஓப்பன் பண்ணுறேன். சைஸ் வந்து 1080க்கு 1920 கொடுக்குறேன். ஸோ இந்த சைஸ் வந்து ஆக்சுவலாக வந்து 5 இன்ச் டிஸ்பிளேக்கு உண்டான சைஸ். நான் காமனாக ஒர்க் பண்ணுறப்போ இந்த சைஸில் தான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ இந்த சைஸ்க்கு உண்டான ஒரு ஆர்ட்போர்டில் ஒரு டாக்குமெண்ட்டை நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இம்போர்ட் பண்ணுறப்போ நம்ம அந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ணுறப்போ நமக்கு அதுக்கு உண்டான இமேஜ், ஆக்சுவல் இமேஜ் கிடச்சது. இப்போது இந்த இமேஜ் பார்த்துட்டிங்கன்னா என்ன ஃபைல் அப்படிங்கிறது நல்லாவே நமக்கு கண்டென்ட்லேருந்து எல்லாமே நமக்கு தெளிவாக தெரியும். இதே சோர்ஸ் ஃபைலாக இருந்துச்சு, ஐ மீன் நீங்கள் ஒர்க்கிங் சோர்ஸ் ஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன ஜூம் பண்ணிங்கனாலும் அதோட கண்டென்ட் உங்களுக்கு அப்படியே விசிபிளாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து Adobe XDக்கும் ஃபோட்டோஷாப்புக்கும் உள்ள வித்தியாசம். அண்ட் தென் சில பல விஷயங்கள் வந்து இதில் எல்லாமே அட்வான்டேஜாக தான் இருக்குது. மெயினான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஐகான்ஸ், அதாவது நம்ம இந்த மாதிரி யூஎக்ஸுக்கு யூஸ் பண்ணுற ஐகான்ஸ், நம்ம கான்டாக்ட், அது போக மெசேஜ் சென்ட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, செக்யூரிட்டி டிவைசஸ், இந்த மாதிரி விஷயத்துக்கு கொண்டு யூஸ் பண்ணக்கூடிய ஐகான்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இதுலேயே டிசைன் பண்ணிக்கலாம். ட்ராயிங் பண்ணி நீங்கள் கலர் ஃபில் பண்ணி இதுலேயே டிசைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு இமேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து இல்லுஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் பண்ணி எஸ்விஜியாக சேஞ்ச் பண்ணி நீங்கள் இந்த Adobe XDங்கிற ஒரு பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்கள் பண்ண டிசைனில் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிறது நீங்கள் இங்கே ப்ரோட்டோடைப்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ப்ரோட்டோடைப் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து நம்ம என்ன சப்ஜெக்ட்டுக்கு லிங்க் வேணுமோ அந்த லிங்க்கை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் நம்ம ப்ரோட்டோடைப்பில் இங்கே இந்த ப்ளேங்கிற ஆப்ஷனை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த கமாண்டுக்கு உண்டான ஸ்க்ரீன்ஸ் வந்து நமக்கு வியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி யூசஸ் நிறையா இருக்குது. ஸோ மேஜராக இன்றைக்கி இருக்கிற யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸ் ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா Adobe XD மட்டும்தான். அண்ட் தென் மேக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம விண்டோஸில் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து Adobe XD நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அது உங்களுக்கு டிசைனில் ஒரு புதுவிதமான ஒரு ஃபீல் கொடுக்கும். அண்ட் தென் நீங்கள் என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் வந்து அது உங்களுக்கு அலோகேட் பண்ணி தரும். ஸோ அதனால்
மேஜராக நீங்கள் எக்ஸ்டி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோ எல்லாத்துலேயுமே வந்து எக்ஸ்டியில் எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம், ஒரு டிவைஸுக்கு உண்டான ஒரு அப்ளிகேஷனோ இல்லை ஒரு வெப்பேஜோ வந்து எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நம்ம வீடியோவை பாருங்கள், தொடர்ந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.